தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. ஆன்மீக ஐதீகங்கள், விரதங்கள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் இந்த ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் விரதங்கள் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள், பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். விரதம் என்பது ஒரு வகை விசேஷ வழிபாடாகும். விரதம் என்னும் சொல் உண்ணும் உணவை சுருக்குதல் அல்லது விடுத்தலுடன் இறை தியானத்தில் இருக்கும் நிலையே என பொருள்படும். அன்னத்தை அடக்கியவன் ஐந்தையும் அடக்குவான் என்பார்கள். அவ்வாறு ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும் போது நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், மன நிம்மதி கிடைக்கும், நம் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பொருளாதார நிலையும் உயர வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்வது, அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டும் உண்ணுவது, தண்ணீர், பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பது என பலவித விரத முறைகள் ஆன்மீக ரீதியாக கடைபிடிக்கப்பட்டாலும் அறிவியல் மற்றும் மருத்துவ ரீதியாகவும் சில காரணங்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. விரதம் இருக்கும் போது உடலில் உள்ள செல்கள் புத்துயிர் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதோடு உடலானது பல வளர்சிதை மாற்ற செயல்முறைகளை சரி செய்யவும், நச்சுத்தன்மையை நீக்கவும் செய்கிறது. உணவு உண்ணாமல் இருப்பதால் உடலுக்கு உணவிலிருந்து எளிதில் கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் இல்லாத நிலை ஏற்பட்டு உடலில் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட கிளைகோஜன் இருப்புகளை பயன்படுத்த தொடங்குகிறது. இந்த இருப்புகள் குறைவதால் உடலின் ஆற்றலுக்கான கொழுப்பு குறைந்து எடை இழப்புக்கும் வழிவகுக்கிறது. வாழ்வில் ஏற்படும் அத்தனை துன்பங்களையும் போக்கக்கூடிய நாள் சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். வெங்காயம், பூண்டு ஆகிய இரண்டுமே உடல் வெப்பத்தை அதிகரிக்கச் செய்யக்கூடியவை என்பதால் விரதம் இருப்பவர்கள் இவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டுமாம். ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதற்கேற்ப முருகப்பெருமானுக்கு ஷஷ்டி, கிருத்திகை நாட்களில் விரதம் இருக்க குழந்தை செல்வம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பொய்கை வளநாடு கண்டு மலைமேலிருந்த குமரா, ஒரு பேரும் இல்லை உமையாள்தனுக்கு மகனே. ஏகாதசி என்று விரதம் இருப்பவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நம்புவதால் விரதம் இருப்பவர்கள் முன்னாள் இரவிலிருந்தே விரதத்தை தொடங்கி இரவு முழுவதும் கண் விழித்து இறைவனின் நாமங்கள் மற்றும் பாடல்களை பாடி மறுநாள் காலை சிரத்தையுடன் விஷ்ணு கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவர். தேனிறக்கம் இடத்தில் பாலிறக்க வேண்டும், திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும், நாராயண முரளிதரா. அடுத்த நாளான துவாதசி அன்று விடியற்காலையில் பட்டினியிருந்த வயிற்றுக்கு மருந்தாக வேலை செய்யக்கூடிய அகத்திக்கீரை, நெல்லிக்கீரை முதலிய பிரத்யேக பதார்த்தங்களை சேர்த்துக் கொண்டு விரதத்தை முடித்துக் கொள்வர். நமது வயிறு 15 நாட்களுக்கு ஒருமுறையாவது காலியாக இருக்க வேண்டுமாம். இதையொட்டிதான் அமாவாசை, பௌர்ணமி என விரதங்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அன்றைய நாட்களில் உடலின் ஜீரண சக்தி மிகவும் குறைவாக இருப்பதால் விரதங்கள் மற்றும் எளிய சைவ உணவுகளை நம் முன்னோர்கள் வலியுறுத்துகின்றனர். சபரிமலை ஐயப்பனுக்கு மாலையிட்டு ஒரு மண்டலம் எனப்படும் 48 நாட்கள் விரதமிருந்து மலைக்கு போய் வருகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டல காலத்துக்கு தொடர்ந்து செய்யும் போது இயல்பாக
இயல்பாகவே அதற்கு நம் மனமும் உடலும் பழக்கப்பட்டு விடுகின்றன என்பது நிரூபிக்கப்பட்ட உளவியல் உண்மை என்று கூறப்படுகிறது. நேயர்களே, எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை எப்போதும் இறை சிந்தனையுடன் நினைத்திருப்பதே சிறந்த விரதத்திற்கு அடையாளமாகும். இனி நாமும் முக்கிய விரத நாட்களில் விரதமிருந்து முழுமையான தெய்வ சிந்தனையோடு மனதையும் உடலையும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சியுடனும் வளமுடனும் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள், விரதங்கள். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.